பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில், பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் ஃபேமிலிஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்காக நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுறேன். ஆமேன். ஏன்னா நீங்கள் ஜீசஸ் மீட்ஸுக்காக ஜெபிக்கிறீங்க, நாங்கள் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆமேன். சரீர பிரகாரமாக வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் we are all one family in Christ. Praise God. இன்றைக்கு உரிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், அப்படியே பிடிச்சுக்கோங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நீங்கள் ஆவியினால உங்கள் உள்ளான மனுஷனில் பலப்படவும். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு, அவருடைய கிரியை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நடத்துதல், அவருடைய மகத்துவம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆவியானவரோட அனுதினமும் இந்த டாபிக்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணும்போது உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆங்கிலத்துல சொன்னா இன்னர் மேன், நம்ம அழகான தமிழ்ல உள்ளான மனிதன். அப்ப இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறானா. சரியா? தமிழ்ல அருமையான ஒரு பழமொழி, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அகம் என்றால் உள்ள இருதயம். இருதயம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, இருதயம் ஆக்டிவா இருக்குது, இருதயம் சந்தோஷமா இருக்கு, இருதயம் பலசாலியா இருக்கிறானா முகத்திலே ஒரு தன் அறியாத ஒரு தைரியத்தை பார்க்கலாம்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபத்தை எடுத்து காண்பிக்கிறார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் பலப்படணும். உள்ளான மனுஷனை பலப்படுத்துறதுக்கு சரியான ஒரு ஆயுதம் ஆவியில பலப்படணும். அப்போ வசனத்தை வாசித்து பரிசுத்தாவிக்குள்ள நிரம்பி ஜெபிக்க 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 கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுவீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ரோமன் சாப்டர் 8:26 கூட, அதாவது நம்முடைய பலவீனத்தில் அவர் உதவி செய்வார், ஆவியானவர். ஏன்னா இந்த சரீரம் சில நேரத்தில் பலவீனப்படும் இல்லை. அப்போ ஆத்துமாவில் சில பலவீனம் வரும். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி ஜெபித்து கொண்டே வருகிற ஒரு விசுவாசியாக இருக்கணும். அப்போது நீங்கள் பலப்பட 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 பலப்பட. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வப்போது வருகிற சவால்கள், அவ்வப்போது வருகிற சோர்வுகள், அவ்வப்போது வருகிற பிரச்சனைகள், நமக்கு விரோதமாக ஏவப்படுகிற பிசாசின் தந்திரங்கள், அப்படி எளிதில் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். உடனே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவீங்க பாருங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துடும், விடுதலை வந்துடும். ஆமேன். ஏன்னா சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அல்லவா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40:29 மறந்துடாதீங்க. அதனால இன்றைக்கு உங்கள் உள்ளான மனிதனை பற்றி கர்த்தர் பேசுறாரு. சரியா? உங்க உள்ளான மனிதனுக்கு நீங்க நல்ல போஷாக்கு உணவை கொடுத்தாதான் வெளியே இருக்கிற மனுஷன் பொதுவாக உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது உலக பிரகாரமான போஷாக்கு, உணவு, நல்ல குட் ஃபுட், ஆரோக்கியமான உணவு. ஆனா ஆத்துமாவை பலப்படுத்துவதற்கு, ஆவியில தெளிவு வருவதற்கு அபிஷேகம்தான் ஒரே ஆயுதம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க உள்ளான மனுஷனை நீங்க பலப்படுத்துறதுக்கு முடிஞ்சா டைம் இருந்தா ஒரு 10-15 நிமிஷம் அது தனியாக போய் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிங்க. சரியா? சோர்ந்தே போவாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, எல்லாவற்றுக்கும் ஒரு ரெமிடி இருக்குது. அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஜெபம் பண்ணிடுவோம். உங்களுடைய கையை வைத்திக்கோங்க. நல்ல பிதாவே, என் அன்பு சகோதரர்கள் நம்பிக்கையோடு சிறு குழந்தை போல கையை உயர்த்தி ஜெபிக்கிறத பாருங்கப்பா. உள்ளான மனுஷனை சாத்தான் பலவீனப்படுத்துவான். பல கஷ்டத்தை, நஷ்டத்தை, போராட்டத்தை, சஞ்சலத்தை, ஆண்டவரே தேவையில்லாத தகவலை, நெகட்டிவ் தாட்ஸை சிந்தையில கொடுத்து வேதனைப்படுத்த பார்ப்பான். இயேசுவின் நாமத்தில் அதை முறியடிக்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகள் உயிர் மீட்சி அடைகிறார்கள். இன்று முதல் ஒரு பெரிய சமாதானம் வருகிறது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, கிதியோனை பலப்படுத்தினவர். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் இந்த நாள் முழுவதும். ஆமேன். யார் யாருக்கு ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணி
அவங்கள ஜெபிக்க உற்சாகப்படுத்துங்க. சரியா? இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்குரிய பிரதிபலனை காண்பீர்கள். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.